உங்க டயட் பிளானுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னா மளிகை சாமான் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டி இருக்குமா? இதுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் எங்க இருந்தாலும் வரவழைக்க வேண்டி இருக்குமா? இல்ல, ஆக்சுவலி நம்ம டயட் பண்ணா நம்மளுக்கு ஒரு பிளானிங் வந்துரும். ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போறோம்ட்டு. சோ ஐ திங்க் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்றது இட் ஆக்சுவலி பிரிங் டவுன் த காஸ்ட். அண்ட் நாங்க வந்து சீசனல், லோக்கல், வாட் இஸ் அவைலபிள் அதுதான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம். ஸோ ரொம்ப ஃபேன்சியா ஃபுட்ஸ் எடுக்கணும், எக்ஸ்பென்சிவா நம்ம வந்து ஆஸ்திரேலியால இருந்து வர ஆப்பிள்ஸ் மாதிரி தான் எடுக்கணும், நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவா வர ப்ளூபெரிஸ் அந்த மாதிரி எல்லாம் தான் எடுக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு லோக்கல் சீசனலா என்ன அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ கண்டிப்பா இந்த கிராசரி பில்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டரா தான் ஆகும் வித் பிளானிங் தட் இஸ் பீயிங் கிவன். இந்த கிராசரி பில் அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நேர்களே, உங்களுக்காகவும் தான். நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல இல்ல, நான்வெஜ் வெரி மச் இட்ஸ் இன்க்ளூடட் இன் பார்ட் ஆஃப் அவர் பிளான். பட் என்ன எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃபுட்ஸோட அதை பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பா நான்வெஜ் எடுக்க கூடாது அப்படின்றது இல்ல, பட் what matters is more than what we are taking, how we are taking it அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும்.